ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்துல இருக்கக்கூடிய 8வது யூனிட்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணிருக்கனால உங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லைவ் டெஸ்ட் நீங்க பார்க்கும்பொழுதும் அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனை தரவா படிச்சுட்டு வந்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கொஸ்டின்ஸ் பார்த்தரலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல். புறநானூறு, திருக்குறள், மதுரை காஞ்சி, குறுந்தொகை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மதுரை காஞ்சி. ஓகேவா? நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பு மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்ட்டு அமைச்சருடைய கடமையை பத்தி மதுரை காஞ்சில சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின்: எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற புறநானூற்று பாடல் தமிழர்களின் டேஷை குறிக்கிறது. அரசியல் அறம், கொடை, உதவி, போர் அறம். எரியார் எரிதல் யாவது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் அப்படின்ற இந்த புறநானூற்று பாடல் எதை வந்து குறிக்குது? தமிழர்களுடைய எதை பற்றி சொல்லியிருக்கு? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, போர் அறம் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின்: செல்வத்தின் பயனை ஈதல் என்று கூறும் நூல். அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, கடித்தொகை. செல்வத்தின் பயனை ஈதல், இது முக்கியமான ஒரு வரி. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த பாடல் வரி வந்து இருக்கும். ஓகேவா? அதனால இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பேம் எனின தப்புன பலவே அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, கலித்தொகை இதுல எங்க வந்து இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, புறநானூறு. ஓகே, புறநானூற்றுல யார் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின்: மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர். தீசோ வேணுகோபாலன், ராஜகோபாலன், ப சிங்காரம், கேத்த திருநாவுக்கரசு. ஸோ இதுல யார் வந்து இந்த மீட்சி விண்ணப்பம் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பை எழுதுனது? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தீசோ வேணுகோபாலன். இவர் தான் வந்து இந்த மீட்சி விண்ணப்பம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பை எழுதியிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின்: கண்ணதாசனின் இயற்பெயர். சுப்பையா, துரைமாணிக்கம், முத்தையா, கருப்பையா. இது முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? கண்ணதாசன் பத்தி நமக்கு வந்து சிலபஸ்ல ஸ்ட்ரைட்டாவே வந்து யூனிட் 7ல கண்ணதாசனை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அதனால அவரை பத்தி எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? இவருடைய இயற்பெயர் என்ன? ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் சி, முத்தையா அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின்: கண்ணதாசன் டேஷ் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். கலங்காதிரு மனமே, காலகணிதம், மெய்யியல், சேரமான் காதலி. இதுல எந்த புதினத்திற்காக அவர் வந்து சாகித்ய விருது வந்து வாங்கினாரு?
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்திற்காக அவர் வந்து என்னது சாகித்ய விருதை வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. நாளைக்கு ஒரு முறை மலர்வது, ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது. பிரம்மகமலம், மூங்கில், செண்பகம், குறிஞ்சி. ஸோ இதுல எந்த டைம்ல மலருது அப்படிங்கிறத பொறுத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஒரு நாளைக்கு ஒரு முறை மலர்வது எது அப்படின்னா செண்பகப்பூ. அது மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை மலர்றது வந்து பிரம்ம கமலம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர் வந்து குறிஞ்சி மலர். ஸோ தலைமுறைக்கு ஒரு தடவை மட்டுமே மலர்வது மூங்கில். ஓகே, அடுத்த கொஸ்டின் பரம்பு மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ஈரோடு. பரம்பு மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பரம்பு மலை வந்து பிரான் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கையில இருக்கு. ஓகே, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் கூர்வேல் குவையிய மெய்ம்பின் தேர்வன் பரிதன் பரம்பு நாடே அப்படிங்கிற இந்த வரிகள் அமைந்த நூல். இதுலதான் அந்த பிரான்மலை இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, நற்றிணை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, புறநானூறு அப்படிங்கிறது தான். ஓகேவா, புறநானூற்றுல தான் இந்த பாடல் வரிகள் வந்து அமைந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் பாரதியார், திருவள்ளுவர், பாரதிதாசன், ஔவையார். யார் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? உலகமே வறுமையுற்றாலும் கொடுக்கக்கூடியவன் அதியன் அப்படின்னு சொல்லி. இது ஈஸியா நீங்க கெஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதியனை பத்தி யாரு வந்து அதிக அளவுல பாடல்கள் பாடியிருப்பாரு, அதியனோடு தொடர்புடைய நபர் யாருங்கிறது கண்டுபிடிச்சிங்கனாவே இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஔவையார். ஏன்னா அதியமானுக்கும் ஔவையாருக்கும் இடையான அந்த உறவு நட்பு அப்படிங்கிறது வந்து நட்பை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அதியமானும் ஔவையாருடைய நட்பை நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதுல அவங்க நெல்லிக்கனி கொடுத்துருப்பாங்க அந்த விஷயங்கள். அப்புறம் வந்து அதியனை பத்தி நிறைய பாடல்கள் புகழ்ந்து பாடியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் இல்லையா. ஸோ அதனால இந்த அதியமானுக்கும் ஔவையாருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த நட்பை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கூட நீங்க ஈஸியா கெஸ் பண்ணி ஔவையார் அப்படிங்கிற ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் குறுந்தொகை, நற்றிணை, பரிபாடல், ஐங்குறுநூறு. பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நற்றிணை. ஓகே, நற்றிணையில தான் என்ன சொல்லியிருப்பாங்க, பிழையா நன்மொழி அப்படின்ற அந்த இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போதி தர்மருக்கு டேஷ் கோவில் கட்டி சிலை வைத்து வணங்கி வருகின்றனர்? சீனர்கள், ஜப்பானியர்கள், ஜெர்மனியர்கள், தமிழர்கள். யார் வந்து போதி தர்மருக்கு கோவில் கட்டி சிலை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க? இதான் ஈஸியாவே நீங்க கெஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ, சீனர்கள். சீனா அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. அடுத்த கொஸ்டின் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் ஜியோ போப், ஜேம்ஸ் அர்னால்டு ஹாக்கிங். கவிதை வந்து வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு சொன்னது யாரு?
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அர்னால்ட் அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், அறம் அற கண்ட நெறிமான் அவயம் என்று உறையூரில் இருந்த அற அவயம் பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி அகநானூறு நற்றிணை புறநானூறு. அறம் அற கண்ட நெறிமான் அவயம் அப்படின்னு சொல்லி உறையூர்ல இருக்கக்கூடிய அந்த அற அவயத்தை பத்தி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி புறநானூறு. ஓகே, அடுத்த கொஸ்டின், யாப்பு டேஷ் வகைப்படும் 5, 6, 7, 8. ஸோ இந்த வகைப்படுங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா பார்த்துக்கணும். புறத்திணை எத்தனை வகைப்படும், அகத்திணை எத்தனை வகைப்படும், அப்புறம் வந்து யாப்பு, தலை, எழுத்து, சாரி எழுத்து, இலக்கணம் எத்தனை வகைப்படும், இந்த மாதிரி இந்த வகைப்படுங்கிறத தெளிவா பார்த்துக்கணும். ஓகேவா? திணை எத்தனை வகை, பால் எத்தனை வகை, வெண்பா எத்தனை வகை, இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே, யாப்பு வந்து 6 வகைப்படும், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், திருக்குறள் நாலடியார் டேஷ் அமைந்துள்ளன, வெண்பாவில், ஆசிரியப்பாவில், கலிப்பாவில், வஞ்சிப்பாவில். திருக்குறள் நாலடியார் எதுல இருக்கு? ஈஸியானதுதான், வெண்பாவில் அமைந்துள்ளது. ஓகே, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், வெண்பா டேஷ் வகைப்படும் 3, 4, 5, 6. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 5 வகைப்படும். ஓகே, அடுத்த கொஸ்டின், சிலப்பதிகாரம் மணிமேகலை டேஷ் அமைந்துள்ளன, வெண்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா, சாரி வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, அகவற்பா. சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ரெண்டும் எதில் அமைந்துள்ளது? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அகவற்பா. ஓகேவா? சிலப்பதிகாரம் மணிமேகலை அகவற்பாவில் அமைந்துள்ளன. அடுத்த கொஸ்டின், ஆசிரியப்பா பற்றிய கூற்றுகளில் பொருந்தாதது எது? அகவல் ஓசை பெற்று வரும், ஈற்றுச்சீர், நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும், 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும், ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு.
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் அப்படிங்கிறது வந்து என்னது? உங்களுக்கு வந்து வெண்பால வரும். ஓகேவா? இது வந்து ஆசிரியப்பால வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஏகாரத்துல முடியும். ஓகே, ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கன்று துள்ளினார் போல சீர்தோறும் தொல்லி வரும் ஓசை துள்ளலோசை தூங்கலோசை செப்பலோசை அகவலோசை. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, துள்ளல் ஓசை. அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. மீட்டுருவாக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? ரெனைசன்ஸ், ரீசைக்கிள், ரிவைவலிசம், ரிஃபார்ம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரிவைவலிசம். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. பிலாசபர்ன்ற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? பண்பாட்டாளர், சிந்தனையாளர், முனைவர், மெய்யியலாளர். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மெய்யியலாளர் அப்படிங்கிறது தான் பிலாசபர். அடுத்த கொஸ்டின், கான் நடை என்பது எதனை குறிக்கும்? காட்டை சேர், காட்டுக்கு நடத்தல், காலால் நடத்தல், கால்நடை. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, காட்டுக்கு நடத்தல். அடுத்த கொஸ்டின், அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர்? மு. வரதராசனார், அபிநயா, எம்.எஸ். உதயமூர்த்தி, உதயசங்கர். அறமும் அரசியலும், மு. வரதராசனார். ஓகே, இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், கோடையிலே இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே என்று கூறியவர்? பாரதியார், பாரதிதாசன், வள்ளலார், பெருஞ்சித்திரனார். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வள்ளலார். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலா 25 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர்